கடமான மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா குக்கரில் 3 சத்தம் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் தக்காளி, பூண்டு, உப்பு, தனியாத்தூள், கறி மசாலா உப்பு கொஞ்சம் போல், மிளகாத்தூள், ஒரு லெமனு, கறிப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம். இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி வச்சுக்கின்னு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும். சோம்பு கொஞ்சம் சீரகம், வெங்காயம், தக்காளி போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எல்லாத்தையும் வதக்கிக்கணும். கடமை தூக்கி வைக்கணும். அப்படியே சொன்ன பிறகு கடமா ரெடி ஆயிடுச்சு. கடமா தொக்கு ரெடி. அதில் இதை சும்மா ஒரு எலுமிச்சம்பழம் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது குக்கரில் கொஞ்சம் லேசாக 3 சத்தம் வச்சு இறக்கி வறுத்தோம்னா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்லாம். ரஃப்பாக இருக்காது.